ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் 7 நாளுக்கு 7 விதமான காலை உணவு தான் பார்க்க போறீங்க. டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ரெசிபிஸ் நீங்கள் கேட்குறனால அவங்களுக்காகவே இந்த ரெசிபிஸ் நான் போட்டிருக்கிறேன். இதே மாதிரி டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி லஞ்ச் ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட்ல லஞ்ச் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இது உங்க வீட்டில் சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு எல்லாருமே சாப்பிடலாம். அரிசியே சேர்க்காத பாசி பருப்பு வச்சு எப்படி சூப்பர் சாஃப்டான இட்லி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 2 கிளாஸ் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இன்னொரு பவுலில் 2 கிளாஸ் பாசிப்பருப்புக்கு 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இது 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு மட்டும் ஊறினா போதும். ஓவர் நைட் ஊறணும் அப்படின்னு கிடையாது. நான் கரெக்டாக 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தேன். 4 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃபஸ்ட் நம்ம உளுந்து தான் அரைக்கணும். அரைக்க போட்டாச்சு. உளுந்து 1/2 மணி நேரம் கண்டிப்பாக அரைப்படணும். லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க. இது இப்போ 1/2 மணி நேரத்துக்கு இருக்கட்டும். பாருங்க, 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. உளுந்து மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்மூத்தாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ அதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உளுந்து 1/2 மணி நேரம் ஆறப்பட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி இட்லியும் உங்களுக்கு நல்லா வரும். உளுந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு அந்த பாசிப்பருப்பை இதில் சேர்த்துடலாம். தண்ணி தேவைப்பட்டால் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு சேர்த்துட்டு கிரைண்டர் பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. ஏன்னா இது சீக்கிரமாக அரைப்பட்டுரும். 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே இது அரைப்பட்டுரும். ஸோ பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. எனக்கு 3 நிமிஷத்துலேயே மாவு அரைப்பட்டுருச்சு. மாவு ரொம்ப ஸ்மூத்தாலாம் அரைக்கக்கூடாது. லைட்டாக கொரன்னு ஒரு டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். ஸோ இதையுமே நம்ம உளுந்து எடுத்த பாத்திரத்துலேயே எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவு எனக்கு 5 மணி நேரத்துலேயே புளிச்சிருச்சு. ஸோ இப்போ இது இருக்கட்டும். பாருங்கள், எனக்கு கரெக்டாக 5 மணி நேரத்துலேயே இந்த மாவு புளிச்சிருச்சு. நான் ரொம்ப புளிக்க வைக்க மாட்டேன். 7 மணி நேரம் 8 மணி நேரம் அப்படின்னு ரொம்ப புளிக்க வைக்க மாட்டேன். ஏன்னா அந்த புளிச்ச ஸ்மெல் எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது. ஸோ ஒன்ஸ் லைட்டாக புளிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உடனே இட்லி தோசை இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிடுறது. அப்படி இல்லை, நான் மறுநாள் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நெக்ஸ்ட் டே நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இட்லி பண்ணுறதுக்கு இட்லி பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு என் பையனுக்கு மினி இட்லியும் எங்களுக்கு நார்மல் இட்லியும் பண்ணுறதுக்கு இட்லி குக்கரில் வச்சுட்டேன். ரெகுலர் இட்லி மாதிரி தான் 10லேருந்து 12 நிமிஷத்தில் இது வெந்துடும். ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு. இது கூட தேங்காய் தண்ணி சட்னியும் தக்காளி தண்ணி சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குதிரைவாலி பாசிப்பருப்பு கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கிளாஸில் 1/2 கிளாஸுக்கும் கொஞ்சம் அதிகமாக குதிரைவாலி மில்லட் எடுத்துருக்கிறேன். இப்போ இதுலேயே பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பும் மொத்தமாக 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மட்டும் ஊறட்டும். 30 நிமிஷத்துக்கு மட்டும் ஊறட்டும். இப்போ ஒரு குக்கரில் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். 2 பூண்டு பல்லை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இப்போ பூண்டும் ஜீரகமும் நல்லா வறுபடணும். பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 100 கிராம் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கிறேன். ஓவர் நைட் ஊறின பச்சை பட்டாணி தான். ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு ஊற விட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். இது காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மாதிரி சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அந்த அரிசியும் பருப்பையும் தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை, கொஞ்சம் போல் ஃபைனாக சாப் பண்ண மல்லி இலை சேர்த்துட்டு
எந்த கிளாஸில் நீங்கள் அரிசியும் பருப்பும் எடுத்தீங்களோ அதே கிளாஸில் தான் தண்ணி சேர்க்கணும். நான் இந்த கிளாஸில் தான் எடுத்தேன். ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறைவா வேணும் அப்படின்னா இன்னும் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் உதிரியாக வேணும் அப்படின்னா 1க்கு 2 தண்ணி அந்த ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் குறைவாக தான் செஞ்சுருந்தேன். இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட பாசிப்பருப்பு கிச்சடி சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா கமன்னு பயங்கர டேஸ்ட்டில் இருக்கும். பசங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபிஸ் செஞ்சு கொடுக்கும்போது மேலாப்பில் கொஞ்சமாக நெய் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்க்க போகிற ரெசிபி ராகி வச்சு ஒரு உப்பு உருண்டை எப்படி பண்ணுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், பச்சைக்கடலை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். தாளிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் தான் அந்த உப்பு உருண்டை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த கேரட் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா காரத்துக்காக ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகாயை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ கேரட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கிளாஸில் தான் 1 கிளாஸ் அளவுக்கு ராகி எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்து கடைசியாக ஒரு கையளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண மல்லி இலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அது நல்லா கொதி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் நம்ம தண்ணி சேர்த்துருக்குறோம். ராகி மாவு சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாவு நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். சூடு ஆறிடுச்சு. இட்லி பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் பாலாக உருட்டி அந்த இட்லி பிளேட்டில் வச்சிடலாம். அடி பிளேட் காலியாக தான் இருக்குது. மேலாப்பில் மட்டும்தான் நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். நல்லா இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டீம் பண்ணணும். இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஆறட்டும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சட்னியே தேவைப்படாது. ஒரு வேளை உங்களுக்கு வேணும்னா நல்லா ஸ்பைசியாக தேங்காய் சட்னியோடு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பு கவுனி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இன்னொரு பவுலில் 1/4 கிளாஸ் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் கருப்பு உளுந்து இல்லை அப்படின்னா ஒயிட் உளுந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ இதையுமே நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், 2யுமே வாஷ் பண்ணியாச்சு. 9லேருந்து 10 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊறணும். பாருங்கள், நல்ல ஊறி வந்திருக்கு. நான் இதை ஒரு 10 மணி நேரத்துக்கு சூப்பராக ஊற விட்டுட்டேன். இப்போ இது 2யுமே தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒன்றாவே நம்ம போட்டுடலாம். அந்த உளுந்தம்பருப்பையும் கருப்பு கவுனி அரிசியையும் நம்ம ஒன்றாவே மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். கூடவே அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு இந்த மாவு புளிச்சு வர்றதுக்கு ஒரு 5 மணி நேரம் போல் ஆச்சு. நான் யூஸ்வலாக ரொம்ப புளிக்க வைக்க மாட்டேன். 8 மணி நேரம் 9 மணி நேரம்னா புளிக்க வைக்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப புளிச்சா எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது. ஸோ நான் புளிச்ச உடனே தோசை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லை நான் நெக்ஸ்ட் டே தான் பண்ண போகிறேன் அப்படின்னா புளிச்ச உடனே லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் தோசை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தனால நான் லைட்டாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு தோசை பண்ண நல்லா சூடாக இருக்குது. நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் போல் நெய்யோ இல்லை எண்ணெயோ லைட்டாக சேர்த்துக்கோங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுங்க. நல்லா கிறிஸ்பியான சூப்பரான தோசை உங்களுக்கு ரெடி ஆயிரும். நீங்கள் கிறிஸ்பியாக சாப்பிட்ணும் அப்படின்னா 1 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க மாவு. இல்லை கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னா 1 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இது கூட நான் தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். சோள உப்புமா எப்படி பண்ணுறது பார்க்கலாமா?
அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு நான் ஒயிட் சோளம் எடுத்திருக்கிறேன். அது ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது ஒரு 10 மணி நேரத்துக்கு அப்படியே ஊறணும். நான் வந்து ஓவர் நைட் ஊற விட்டுருந்தேன், மார்னிங் பண்ணலாம் அப்படின்னு. 10 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இந்த கிளாஸில் தான் நான் வந்து சோளம் எடுத்தேன். இதே கிளாஸில் வந்து நான் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இது ஒரு 16 விசிலுக்கு நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் விட்டு 16 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சோளம் நல்லா வேகும். 10 விசில் விட்டாலும் நல்லா வேகாது. நான் வந்து ஒரு 16 விசிலுக்கு விட்டுருந்தேன். பாருங்கள், சோளம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. மசிச்சு பார்த்தா உங்களுக்கு வந்து மசியணும், அந்த அளவுக்கு குக் ஆகிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சூ பண்ணி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வேக விட்டதுக்கு அப்புறமா ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் பச்சை கடலை, கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்த்தா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வேணான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுபடணும். இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா காரத்துக்காக ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை, ஃபைனாக சாப் பண்ண ஒரு பெரிய சைஸ் கேரட், 10 போல் பீன்ஸ், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிங்கன்னா நல்லா வந்து வெஜிடபிள் சூப்பராக வெந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா 100 கிராம் போல் பச்சை பட்டாணியை 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சு ஒரு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி இதில் நான் சேர்த்துருக்கிறேன். ஃப்ரெஷ் பட்டாணின்னா நீங்கள் அப்போவே சேர்த்துக்கோங்க. கேரட் பீன்ஸ் சேர்க்கும் போதே ஃப்ரெஷ் பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஓவர் நைட் ஊற விட்டுட்டு ப்ரெஷர் குக் ஒரு 2 விசிலுக்கு மட்டும் ப்ரெஷர் குக் பண்ணி அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச அந்த சோளம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கடைசியாக ஃபைனாக சாப் பண்ண மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட சோள உப்புமா சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிருக்கும். மஸ்ட்டு ட்ரை ரெசிபிங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. திணை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பாருங்கள், திணை அரிசி இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து 1 கிளாஸ் அளவுக்கு திணை அரிசி எடுத்துருக்கிறேன். அது ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம். அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும். 30 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே ஊறட்டும். இப்போ ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் நான் சின்ன ஸ்பூனில் சேர்த்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகு. உங்கள் வீட்டில் மிளகு கடிச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. அதனால் வந்து நான் 1/2 ஸ்பூன் போல் மிளகு தூள் சேர்த்துக்கிறேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக துருவி எடுத்துருக்கிறேன். இஞ்சியை கட் பண்ணி போட்டால் வந்து அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி துருவி போட்டால் ஈஸியாக வந்து சாதத்தோடு சாதமாக மிக்ஸ் ஆகிரும், அப்படியே சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், இது அந்த நெய்யோடு நல்லா வந்து வறுபடணும். நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் விட்டு பண்ணுங்கள். நல்லா வந்து சாட்டே பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு இருக்கு இல்லையா, அதை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, உங்களுக்கு எந்த அளவுக்கு குலைவாக வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இது கொஞ்சம் குலைவாக தான் இருக்கும். உங்களுக்கு உதிரியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 4லேருந்து 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட அருமையான திணை பொங்கல் சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா குலைவாக வந்திருக்கு. ஒரு தடவை நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து 1/2 ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால நான் அதை சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஸ்பைசியான ஒரு தக்காளி சட்னியோடு அதை சர்வ் பண்ணிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டில் இருக்கும். இந்த சட்னிக்கும் இந்த பொங்கலுக்கும் காம்பினேஷன் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாசிப்பருப்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இதுவுமே வந்து நம்ம ஊற வைக்கிற டைம் தான். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு நீங்கள் உடனே வந்து தோசை பண்ணிடலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணி சேர்த்து இது ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு மட்டும் ஊறுனா போதும். நான் வந்து இதை நைட்டு தான் ஊற வச்சுருந்தேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக. இப்போ இது ஊறட்டும். பாருங்கள், மார்னிங் நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா, சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சீரகம் 1/2 ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு ஃபைனாக இருக்கணும். இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ஸோ நீங்கள் உடனே கூட பண்ணலாம். நான் ஒரு 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் தோசை ரெடி பண்ண ஆரம்பித்தேன். சூப்பராக இருந்துச்சு இந்த தோசை. இதுவுமே வந்து ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன் தான். இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் அன்றைக்கி மஷ்ரூம் குருமா தான் பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. இந்த தோசைக்கும் இந்த குருமாக்கும் பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. தோசை பண்ணாலும் ஒரே மாதிரி சட்னி பண்ணாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.